அது ஏதோ ஒரு படத்துல வரும் தெரியுமா, சரித்திரம் பூரட்டு போராட்டம் பல்லாயிரம், அந்த மாதிரி இந்த டெஸ்ட் சீரீஸ்குள்ள வர்றப்போ சுப்மன் கில்லோடைய கேப்டன்சி கீழே, கம்பீரோடைய கோச்சிங் கீழே இவங்க வந்து சரித்திரம் படைப்பாங்களா மாட்டாங்களான்ற மிகப்பெரிய கேள்விக்குறியோட தான் வந்து இந்தியா உள்ள வந்துச்சு. அதுல வந்து ஐயோ ரோஹித் சர்மா இல்ல, விராட் கோலி இல்ல, அஸ்வின் இல்ல, இவங்க இல்லாம வந்து இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற டவுட், ஒரு நியாயமான டவுட், இந்தியா மேல ஒரு கன்சர்ன்ல சில பேர் டவுட் போட்டிருப்பாங்க. ஆனா விராட் கோலி இல்லாம நீ எப்படி ஜெயிச்சறன்னு பார்க்க வேண்டாம், ரோஹித் சர்மா இல்லாம நீ எப்படி ஜெயிக்கிறான்னு பாத்திரலாம்டான்ற மாதிரி வன்மத்தோட காத்துட்டு இருந்தவங்க தான் அதிகமா இருந்தாங்க. பட் அந்த வன்மங்களுக்கு எல்லாம் அவனுங்க எங்க உருப்பட போறானுங்க போறானுங்க அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரி இந்த 2 டெஸ்ட்ல வந்து அதுக்கான பதில், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல கொஞ்சம் சொதப்பன மாதிரி இருந்தாலுமே ரெண்டாவது டெஸ்ட்ல பயங்கரமான ஒரு கம்பேக், இல்ல ரொம்பவே சொதப்பணும். சோ அதை பத்தி பேசுவோம். சோ இது ரெண்டு மேட்ச்ல வந்து ஒரு கம்பேக் கொடுத்து 1-1 அப்படின்ற நிலைமையில இந்த சீரீஸ் வந்து லெவலா இருக்குது. சோ என்னென்ன விஷயங்கள் வந்து இந்தியா வந்து சொதப்பி இருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து இந்தியா வந்து நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வணக்கம் மக்களே. சோ ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம் பத்தியே பேசிடுவோம். இங்கிலாந்து டீம் பத்தி நம்ம அப்புறமா வருவோம். இந்தியன் டீம்ல வந்து ஒரு பிளேயரா அப்படியே நம்ம வந்து போயிடலாம். ஓப்பனிங் இந்த டெஸ்ட் மேட்ச்லயுமே 2 டெஸ்ட் மேட்ச்லயும் மாறாத ஒரு ஓப்பனிங் பேர் கேஎல் ராகுல். ரொம்ப நாளா வந்து இவர் ஓப்பனிங் இறக்கி விடுங்கப்பான்னு கதறிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு. ஸோ அவர் கடைசியா ஓப்பனிங் வந்து பெர்மனன்ட் ஒரு ஸ்லாட் ஒன்று கொடுத்துட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஜெய்ஸ்வால். ஸோ அடுத்த பிக் திங் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க ஜெய்ஸ்வால். ஸோ இந்த 2 பேர், இந்த ஓப்பனிங் பேரை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? இப்பதான் அவங்க ஓப்பனிங் பேர் வந்து இந்தியன் டீமுக்கு ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டா செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஓப்பனிங் பேர் ஒரு இங்க இருந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா 2 பேருமே நல்ல ஒரு இன்டர்ன் காட்டிட்டு இருக்காங்க, நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. ஒருத்தர் விட்டாலும் இன்னொருத்தர் ஒரு மினிமம் ஒரு ஹாஃப் செஞ்சுரியாவது அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி கேஎல் ராகுலோட பேட்டிங்கா இருக்கட்டும், அவரோட கிளாஸா இருக்கட்டும், அதே மாதிரி இன்னொரு சைடு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட கிளாஸா இருக்கட்டும், அவரோட அந்த சின்ன பையன் டெஸ்ட் ஃபார்மேட் உனக்கு என்னடா தெரியும்ன்ற மாதிரி இல்லாம பொறுமையா ஆடணும்னா பொறுமையா ஆடணும், அடிச்சு ஆடணும்னா அடிச்சு ஆடணும், எங்க ரொட்டேட் பண்ணி ஆடணுமோ அங்க ரொட்டேட் பண்ணணும். அந்த மாதிரி லைக் கேம் அவேர்னஸோட ஆடிட்டு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் இல்லாத ஒரு கேம் அவேர்னஸ் இப்ப ஏதோ இங்கிலாந்து சீரீஸ்ல என்னால பார்க்க முடியுது. இதுல இன்னும் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி பிளேயர் கிடையாது. ஒருத்தர் வந்து டமால் டிமில் அடிச்சு ஆடக்கூடிய பிளேயரு, ஆப்போனன்ட் வந்து பேக் ஃபுட்ல போடக்கூடிய ஒரு பிளேயரு. இன்னொரு பிளேயர் பார்த்தா அப்படின்னா நம்மள வந்து ஒரு சில சமயத்துல வந்து ஆப்போனன்ட் வந்து பேக் ஃபுட்ல போட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து நம்ம வந்து மீட்டெடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு பிளேயர் வந்து கேஎல் ராகுல். ஸோ அந்த மாதிரி இருக்குது. பிளஸ் ஜெய்ஸ்வால் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, எஸ் அவர் வந்து டமால் டிமில் பிளேயர் தான், எடுத்தோட அடிக்க ஆரம்பிப்பார் தான். ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு சில டெஸ்ட் மேட்சஸ்ல பார்த்தா அப்படின்னா, லைக் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் சில ஃபியூ ஓவர்ஸ் வந்து பவுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்விங் கிடைக்குது, கொஞ்சம் அவங்களுக்கு மூவ்மெண்ட் கிடைக்குது, அவங்களுக்கு ஹெல்ப் இருக்குது. அந்த இதுல பொறுமையா நின்று ஆடிடுறாரு. எடுத்த உடனே டமால் டிமில் அடிக்க போல, கொஞ்சம் பொறுமையா நின்று கொஞ்சம் இந்த பாலை வந்து ஓல்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் எப்போ கம்ஃபர்டபுள் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அது வந்து கேஎல் ராகுலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. கேஎல் ராகுல் கொஞ்சம் ஃப்ரீயா ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே ஜாலியா அவரும் வந்து அவரோட கேம் ஓன் கேம் அவர் ஆடிட்டு இருக்காரு. நான் எப்போ அடிக்கணுமோ அடிக்கிறேன், எப்போ நான் வந்து டிஃபென்ஸ் ஆடணுமோ அடிக்கிறேன்ற மாதிரி ஒரு மைண்ட் லெவல்ல இது இந்த பேர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அது வந்து இவங்க நல்ல ஒரு ரேப்போ செட் ஆயிடுச்சு உங்க 2 பேருக்குமே. அண்ட் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கேஎல் ராகுல் வந்து அங்கங்க சில இன்னுமே அவர்கிட்ட நான் பார்த்தேன், நான் டெஸ்ட் மேட்ச் இந்த 2 டெஸ்ட் மேட்ச்மே வந்து நான் பர்சனலா வந்து ரொம்ப நிறைய பார்க்கல, ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். அண்ட் வந்து அப்பப்போ என்னால முடிஞ்ச வரைக்கும் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுல நான் பார்த்தப்போ வந்து கேஎல் ராகுல் இன்னும் அந்த லீவ் பண்றது இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டா முழு மனசோட லீவ் பண்ண மாட்டேங்கிறாரு. டென்டேட்டிவாவே இருக்காரு. அப்படின்னா பேட் அப்படி வச்சுட்டு இப்படி எடுக்கிறது, அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிஃபரெண்டான ஒரு லீவ் வந்து வச்சிருக்காரு. எடுக்கணும்னா ஃபுல்லா கையை தூக்கிடணும், அடிக்கணும்னா ஃபுல்லா ஆடணும். சோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் டெஸ்ட்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆனா தெரியுமா, பேட்ல பட்டு அடிச்சதுல அது அந்த டென்டேட்டிவா இருந்ததுனால தான் அவுட் ஆனணும்னு எனக்கு தோணுச்சு. ஜெய்ஸ்வால் கிட்ட பெருசா அவர் அப்படிப்பட்ட பிளேயர் தான். சில டைம் பயங்கரமா 100 கிடைக்கும், சில டைம்ல கொஞ்சம் சீக்கிரமா அவுட் ஆவாரு. ஸோ அவர் அப்படிப்பட்ட பிளேயர் தான், குறை சொல்ல முடியாது. ஸோ 2 பேருமே வந்து சூப்பர். அடுத்தது நம்பர் 3, 2 நம்பர் 3 ஆடிட்டாங்க. ஒன்னு பார்த்தா அப்படின்னா சாய் சுதர்ஷன், இன்னொருத்தர் பார்த்தா அப்படின்னா கருண் நாயர். ஸோ இவங்க 2 பேரை பத்தினா உன்னுடைய கருத்து? ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து சாய் சுதர்ஷன் ஆடினாரு, பெருசா ஒன்றும் பண்ணல, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஈஸியா அவர் வந்து எந்த மாதிரி டிராப்ல செட் பண்ணாங்களோ அந்த டிராப்லயே அவுட் ஆனாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆனா ஒரு டெபியூ அப்போ அப்படி ஒரு விக்கெட்டை விடணும் அப்படின்ற மாதிரி எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. என்ன வைடு போறப்பா, அது இந்த டெஸ்ட்ல அது வைடு இல்ல, இருந்தாலும் அதை போய் ஏன் விரட்டிக்கிட்டு அது பாட்டு கூட்ட அடுத்த பால் நீ பேட்டுக்கு வர பால் அடிச்சுட்டு போ, சாலிடா டிஃபென்ஸ் வச்சுட்டு இல்ல பக்கத்துல ஷாட்ல அடிச்சுட்டு ஓடிக்க ஒரு ரன்னு, அதுக்கே அதை போய் விரட்டி என்ன ரன் எடுக்கணும்னு என்ன அவசியம்? இன்னும் ஒரு ரன் கூட அடிக்கல இன்டர்நேஷனல்ல, அதுக்குள்ள போயிட்டா அப்படி அந்த வைடு பாலை விரட்டி விக்கெட்டை விட்டு. அதுக்கு அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே அவர் பெருசா லைக் ஒரு மாதிரி கான்பிடென்டா ஆடின மாதிரி தெரியல. ஏதோ ஒரு ஐபிஎல்ல நம்ம பாத்திருக்கோம் சாய் சுதர்ஷனா எவ்வளவு கான்பிடென்டா ஆடிடுவாரு, அவர் ஷார்ட்டை பினிஷ் பண்ணுவாரு நல்லா. இதுலயுமே அவர் 4 அடிச்சதெல்லாமே பார்த்தாமே ஒரு மாதிரி
ஒரு பயத்தோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் தெரியும், கான்பிடன்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் இல்லைன்னா எப்படி இருக்கும்னு. அந்த கான்பிடன்ஸ் லேக் பண்ணாரோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஆனாலும் இன்னுமே நான் சொல்றேன், இந்த சைடு கருணாயரை வச்சுக்கிட்டு நீங்க போறதுக்கு பெட்டர் நீங்க சாய் சுதர்ஷனை வச்சுட்டு போலாம். ஏன்னா கிரிக்கெட் கிவ் மீ செகண்ட் சான்ஸ் கேட்டு நம்மள ஸ்டேட்டஸ் போட வச்சே நம்மள வந்துட்டு கருணாயர் ஸ்கேம் பண்ணிட்டு அவர் உள்ள ஆடிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் நல்லா தான் ஆடிருக்காரு. ஈவன் when compared to சாய் சுதர்ஷன், டொமஸ்டிக்ல நிறைய ரன்ஸ் அடிச்சது கருணாயர் தான். ஹி இஸ் மச் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தென் சாய் சுதர்ஷன். பட் ஆன் த கரண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது சாய் சுதர்ஷனால இன்னுமே கொஞ்சம் நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த நர்வஸ்னஸ் இருந்தது மேபி அவரோட டெபு ஆடணும் அப்படின்ற ஒரு நர்வஸ்னஸ்னால இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தா அவர் மேபி அவர் ப்ரூவ் பண்ணலாம். இன்னொரு என்னன்னா, டீம்ல வந்து இருக்கிற லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து 3 பேரு, அதுல இவர் 4ஆவதா ஒரு ஆளா வந்து ஆட் ஆவாரு. சோ அந்த லெஃப்ட் ரைட் காம்பவுண்ட் உங்களுக்கு ஈஸியா அப்படியே இது பண்ணிட்டு போலாம். அது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆடட் அட்வான்டேஜ். எனக்கு வந்து இப்போ அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன்ல இப்போ ஜெய்ஸ்வால் லெஃப்ட், ஜடேஜா லெஃப்ட், வாஷிங்டன் சுந்தர் ஒரு லெஃப்ட், ரிஷப் பண்ட் ஒரு லெஃப்ட். ஸோ இதுல வந்து சாய் சுதர்ஷன் வந்தா டூ மச் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன் ஃபேவர் ஆஃப் கருணாகரன் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவர் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் பொசிஷன் ஆடினார். அவர் ஆடினது நம்பர் 6. ஸோ அது வந்து ஒரு நிதிஷ் ரெட்டி மாதிரி ஒரு பிளேயர், வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு பிளேயர், இல்ல த்ரூ ஜுரல் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஆட வேண்டிய ஒரு ஒரு பிளேஸ் அது. எதனால அது அவருக்கு சூட் ஆகல அப்படின்னா, அவர் வந்து எப்பயுமே ட்ரெடிஷனலா நம்பர் 3 நம்பர் 4 இந்த பொசிஷன்ல இருந்தா டொமஸ்டிக்ல ஆடி நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அது ஒரு விஷயம். அது இல்லாம ஏதோ ஒரு சேனல் நான் பார்த்து, இந்த பீடாக் சேனலா இல்ல வேற ஏதோ சேனலா தெரியல, அந்த டெய்லண்டர்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடுறது இருக்குல்ல, அது ஒரு தனி கலை. அதுக்கு ஒரு தனி மைண்ட் செட் வேணும். ஸோ அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், அந்த மற்ற ஆப்போசிட்ல இருக்க பவுலர்ஸ் கிட்ட டெய்லண்டர்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் இப்படி ஆட போறேன், இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு ரேப்போ மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து கருணாகருக்கு அந்த டைம்ல தெரியல. அவர் வந்து இப்போ என் கேம் நான் ஆடணுமா, ஒரு பக்கம் டீம் ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது, இப்போ நான் என் கேம் ஆட போய் நான் அவுட் ஆகணுமா, இல்ல டெய்லண்டர்ஸ் கூட நான் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணணுமா, நான் எப்படி பண்ணணும்ன்றது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. டீம் இந்தியாவே ஃபுல் அண்ட் ஃபுல் இக்கட்டான சூழ்நிலை மாட்டிட்டாங்க. அது கருணாகர் வந்து பலி ஆயிட்டாரு. அப்படியே நம்பர் 3 கொண்டு வரப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்டா ஆடினாரு. 2 இன்னிங்ஸ்லயுமே அவர் செகண்ட் மேட்ச்ல அவுட் ஆன பால் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அது கேஎல் ராகுல் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பயங்கரமான ஒரு பாலுக்கு அவுட் ஆனாரோ, அதே மாதிரி தான் இவரும் வந்து 2 இன்னிங்ஸ்மே பயங்கரமான பால்ல அவுட் ஆனாரு. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்லயும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த மேட்ச்ல விட்டுட்டு தேர்ட் மேட்ச்ல திரும்ப மாத்தினா அது வந்து ரொம்ப ஷஃபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தேர்ட் மேட்ச்லயும் கருணாகர் ஆடிட்டு இதுலயும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா மேபி நம்ம 4th மேட்சுக்கும் 5th மேட்சுக்கும் சாய் சுதர்ஷன் வச்சுட்டு மூவ் பண்ணலாம். சாய் சுதர்ஷன் வெரி வெரி அன்பார்ச்சுனேட். ஒரு மேட்ச்ல வந்துட்டு போறதுன்றது வெரி வெரி அன்பார்ச்சுனேட். அது வந்து யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. ஸோ பட் இருந்தாலுமே வி ஹேவ் டு மூவ் ஆன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். டீமுக்கு எது நல்லதோ அதான் பண்ணிருக்காங்க. அது வந்து ஓரளவுக்கு இந்த 11s வந்து செட்டும் ஆகிருக்குது. ஸோ அதனால நம்பர் 3 இப்போதைக்கு கருணாகர். அடுத்த மேட்ச்ல அவர் ப்ரூவ் பண்ணியே ஆகணும், எப்படியாவது நல்லா ஆடி இருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, லார்ட்ஸ்ல வந்து நிறைய பவுலர்ஸ்க்கு தான் வந்து சூட் ஆகும். அது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சூட் ஆகக்கூடிய ஒரு கிரீன் ட்ராக் போட்டு வச்சிருக்கானுங்க. அது வேற போட்டோ அடிக்கடி போட்டுருக்கானுங்க. என்னத்த பண்ண போறாங்களே, என்ன பண்ண போறாங்க தெரியல. அதுல ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ளார வராரு, கஸ் ஹட்கின்சன் உள்ளார வராரு. என்ன ஆக போறீங்கன்னு தெரியலடா எனக்கு. சோ இது ஒரு பக்கம். நம்பர் 3 வந்து பொசிஷன் இதுதான். அடுத்து நம்பர் 4 பார்த்தா அப்படின்னா, இங்க இருந்து இங்க வந்தவர், இங்க இருந்து பெரியவர் சின்னவர் அந்த மாதிரி சுப்மன் கில். இவர் வந்து உள்ளார வரதுக்கு முன்னாடி நம்மளுமே பேசியிருந்தோம். ஏன் ஹோல் வேர்ல்டு ஹோல் இந்தியா எல்லாமே பேசியிருந்தாங்க, செனா கண்ட்ரிஸ்ல ஒண்ணுமே இல்லை, இவர் வந்து ஒண்ணுமே ஆடல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. பட் அது எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணிட்டாரு. லைக் இவரும் லைக் நிறைய பிரசன்டேஷன் சொன்னதுமே அப்படின்னா, இந்த கேப்டன்சி கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் எனக்கு வந்து ரொம்ப பூஸ்டப் ஆயிருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நிறைய பேருக்கு அது ப்ரெஷர் ஆகும். ஈவன் த கிரேட் காட் சச்சினுக்குமே வந்து அவர் கேப்டன்சி கொடுத்தப்போ அவர் பேட்டிங் வந்து அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அதனால வந்து கேப்டன்சியே வேணாம்னு சொல்லிட்டு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் சில பிளேயருக்கு மட்டும்தான் அந்த பேட்டிங் கேப்டன்சி கொடுக்குறப்போ இம்ப்ரூவ் ஆகும். இதே தான் விராட் கோலியும் ஒரு டைம்ல சொல்லியிருந்தாரு. ரவி சாஸ்திரி ரீசெண்டா ரவி சாஸ்திரி அண்ட் தினேஷ் கார்த்திக் இவங்களாம் வந்து பிரசன்டேஷன்ல இருக்கிறப்போ, ஏதோ ஒரு ஷோவில் இருக்கிற பிரசன்டேஷன்ல ஷோவில் இருக்கிறப்போ இந்த மாதிரி இதே தான் வந்து விராட் கோலியும் சொன்னாப்ல, எனக்கு வந்து இந்த பேட்டிங் கேப்டன்சி கொடுத்தது நான் என்ஜாய் பண்றேன், எனக்கு பேட்டிங் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதே தான் கில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அந்த பாசிங் த மேண்டில்ன்ற மாதிரி அது கரெக்டா பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு இன்னிங்ஸ்ல பார்த்தோன்னா 150, ஒரு இன்னிங்ஸ்ல 200, இன்னொரு இன்னிங்ஸ்ல ஒரு 100. ஸோ 147. சொல்லுங்க, அவரை பத்தி சொல்லுங்க. அது அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த கேப்டன்சி கொடுத்தோன்னு இந்த பால்ல கருப்பாயின்னு பேர் எழுதி தந்த மாதிரி ஆடிட்டு இருக்காப்ல அவரு. இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப கண்ட்ரோல்டா ஆடுறாரு எல்லாமே. எட்ஜுடு அவர் பேட்ல இருந்து எட்ஜுடுன்னு பார்த்தா இப்போ ஒரு 10 பால் ஆடுறாருன்னா
அதுல ஒரு 2 பால் தான் எட்ஜ் ஆகுது, மிச்சம் 8 பால் வந்து மிடில் ஆஃப் த பேட்ல ஆடிட்டு இருக்காரு. இது 10 பால் ப்ரொபோர்ஷன்ல நான் சொல்றேன். அவர் ஆடினது கண்டிப்பா ஒரு 2 டெஸ்ட் மேட்ச் சேர்த்து ஒரு 800 பால் ஆடி இருக்காருன்னு வச்சுப்போம். ஒரு தோராயமா 600ல இருந்து 800 பால் ஆடி இருப்பாரு. அந்த 800 பால்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு மோர் தேன் ஹாஃப், ஒரு 450-500 பால்ஸ் கிட்ட ஒரு மிடில்ல தான் ஆடி இருக்கிறாரு. ஸோ அவ்வளோ கண்ட்ரோல்டா ஒரு பேட்ஸ்மேனை ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ ஈவன் விராட் கோலி கூட அவ்வளோ லைக் மிடில்லையே ஆடி, அதுவும் சேனா கண்ட்ரீஸ்ல. இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் வருவானுங்க, விராட் கோலிக்கு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் போடுவானுங்க, எட்ஜ் வாங்க, கேட்ச் அவ்வளோ ஸ்லிப்ல அவுட் ஆயிடுவாரு. இதே பிளானை தான் பல வருஷமா போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ இது பண்ணி விட்டானுங்க. ஸோ அதே மாதிரி இல்லாம இவர் வந்து இவரோட எப்படி சொல்றது, அந்த ஒரு பேட்டிங் எபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, சின்ன வயசுல இருந்தே அதை மிடில் பண்ணி அது எட்ஜ் வாங்குறதுக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எட்ஜ் வாங்குற அளவுக்கு ஆடுறாரு. மத்த எல்லாமே அவ்வளோ மிடில் ஆஃப் த பேட்ல ஆடி அப்படியே புல் ஷாட்டா இருக்கட்டும், கவர் டிரைவா இருக்கட்டும், அப்படியே கண்ணில் தொத்திக்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பரா ஆடிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மாதிரி இல்லாம செகண்ட் டெஸ்ட்ல அவருக்கு நல்லா இன்னொரு சைட்ல இருந்து வாஷிங்டன் சுந்தர் ஒரு பார்ட்னர்ஷிப்பும் ஜடேஜா ஒரு பார்ட்னர்ஷிப்பும் நல்லா அமைச்சு கொடுத்துட்டாங்க. ஓ, அவருக்கு அந்த சைடு ஆள் இருக்கவனே இந்த சைடு இவர் வந்து சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. செகண்ட் இன்னிங்ஸுமே ஒரு மாதிரி ஃபோர்த் டேல வந்து சீக்கிரமா ரன் ஸ்கோர் பண்ணணும்னு டக்குன்னு ஒரு 120ல இருந்து 160 வந்துட்டாரு டக்குன்னு. சோ பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இவ்வளவு நாள் இந்த டேலண்ட் எங்கடா பிடிங்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி இருந்தது. அவ்வளவு வந்து இதுவா கேட்க வேண்டாம். எப்படின்னா அவரோட மைண்ட் செட் இருக்குல்ல, அதுவே எனக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா டூர் போயிருந்தப்போ சுப்மன் கில் தான் ஓப்பனிங் பண்ணிருப்பாப்ல. சுப்மன் கில் ஓப்பனிங் ஆனா தெரியல என்ன நம்பர்னு எனக்கு தெரியல. ரோஹித் சர்மா தானே ஓப்பனிங் ஆகும். ஆமா, நம்பர் 3 நம்பர் 4 ஆனாப்ல. அப்போ வந்து நேதன் லைன் வந்து பவுலிங் போடுறப்போ சுத்தி லபுஷேன் இவங்க எல்லாம் நின்று வம்பல் திட்டாங்க, விக்கெட் கீப்பர் எல்லாம் சேர்ந்து வம்பல் திட்டாங்க. அதுல டென்ஷன் ஆகி நான் இறங்கி அடிக்க போறேன்னு சொல்லிட்டு நேதன் லைன் விக்கெட் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அப்போ நான் பார்த்த சுப்மன் கில்லுக்கும் இப்போ நான் பார்க்குற சுப்மன் கில்லுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவரோட எபிலிட்டி எல்லாம் எப்பயுமே இருக்கு. ஹி இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்ஸ்மேன். எபிலிட்டி எல்லாம் அவர்கிட்ட எப்பயுமே இருக்கிறது தான். அவர்கிட்ட இல்ல ஷார்ட்ஸ் கிடையாது, அந்த ஷார்ட் ஆர்ம் ஜாப் மாதிரி ஒன்று பண்றாரு, அதுவா இருக்கட்டும், ஸ்ட்ரைட் டிரைவ்ஸ் அதெல்லாம் எப்பயுமே இருக்குது. பட் அந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ரொம்ப பொறுப்பான ஒரு ஆளாயிட்டாரு. மெச்சூரிட்டி வந்துருச்சு பண்ற மாதிரி. சோ இவரு ஒரு பக்கம் மெச்சூரிட்டி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா பயங்கரமா பண்றாரு. இன்னொரு பக்கம் பவுலிங்ல பார்த்தா சிராஜ், நம்ம அவரை பத்தி அப்பமா பேசுவோம். பட் இந்த கம்பாரிசன் இந்த 2 டீம்ல இவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு கீழே விளையாடுறப்போ அவங்க வந்து ஓகே நான் இன்னொரு பிளேயர் தான் அப்படின்ற மாதிரி ஒதுங்கிடுறாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து. பட் நீ தான் எல்லாமே பண்ணணும்னு ப்ரெஷரை போடுறப்போ டைமண்டா வெளியே வராங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சோ நமக்கு கிடைச்ச இன்னொரு டைமண்ட் சுப்மன் கில். இது வந்து இன்னும் வே மோர் டு கோ. இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. இந்த WTC நமக்கு ரொம்ப முக்கியம். திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்கணும் டெஸ்ட்ல. சோ லெட்ஸ் see கேப்டன் எப்படி பண்றாரு. பட் வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம், சுப்மன் கில் என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, அவரோட கேப்டன்சில ஒரு சில ஃபிளாஸ் இருக்குதான் செய்யுது. இன்னும் எப்படின்னா, அது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்பதான் அவர் கத்துக்கிட்டு வராரு. ஆனா அதுலயே இவ்வளவு பண்றதுன்றது பெரிய விஷயம் இல்ல. அது சூப்பர், நான் இல்லன்னு சொல்ல. எந்த இடத்துல ஒரு சின்ன நெகட்டிவா பார்த்தேன் அப்படின்னா, ரொம்ப கொஞ்சம் டிஃபென்சிவா இருக்காரோ. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்துக்காரங்க எப்பயுமே அவனுக்கு 4-6 அடிக்க தான் போறானுங்க. அவனுக்கு வந்து 600 ரன் டார்கெட் கொடுத்தாலும் விரட்ட தான் போறானுங்க. பட் எப்படின்னா, யாராவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து டக்குன்னு ஒரு டப்பு டிப்புன்னு ஒரு 2-3 4 2-3 6 தொடர்ந்து ஒரு ஓவர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்ணிடுறாரு. ஈவன் இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல 600 டார்கெட் இருக்கப்பையும் நீங்க ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்போ டக்குன்னு ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்லிப்புக்கு இப்போ நவுத்தி அப்படியே எல்லா பவுண்டரி லைன்ஸ் நிக்க வச்சிடறாங்கன்றப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ டார்கெட்டை நீங்க வந்து ஒரு 350 தான் செட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு நீங்க ரொம்ப அட்டாக்கிங் ஒரு ஃபீல்ட் செட் வச்சுதான் ஆகணும். அவன் அடிக்கதான் போறான், இங்கிலாந்துக்காரன் எப்பயும் அடிக்கதான் போறான். அதே சமயத்துல அவன் அவுட்டும் ஆவான். அந்த அட்டாக்கிங் மைண்ட் செட்ல இருக்கவன் அவுட்டும் ஆவான். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் மாத்திக்கணும். இன்னும் அட்டாக்கிங் மைண்ட் செட், அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் வைக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன நெகட்டிவா நான் பார்த்தது. மற்றபடி எல்லாமே குட். அடுத்தது பார்த்தா அப்படின்னா நம்பர் 5 நம்ம ஸ்பைடி டான்சிங் ரோஸ். ஸ்பைடி அவரும் அப்படிதான் வைஸ் கேப்டன் ஒரு பதவி வந்தவங்க. அவரும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 2 இன்னிங்ஸ்லயுமே 100 ஒரு மாதிரி கலக்குன்னு கலக்கிட்டாரு. செகண்ட் மேட்சுமே சூப்பரா ஆடினாரு அவரு. எனக்கு தெரிஞ்சு அவரு அந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல ஒரு 50 அடிச்சாரு கடைசியா. அந்த ரவி சாஸ்திரி சுனில் கவாஸ்கர் வந்து ஸ்டூபிட் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் இப்பதான் சூப்பரா லைக் அதுக்கு முன்னாடி அவர் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி காபால ஒரு டெஸ்ட் வின் பண்ணி தந்தார்ல, அந்த ஒரு மைண்ட் செட்டோட உள்ள ஒரு ரிஷப் பண்ட வந்து நான் திருப்பி இங்கதான் இப்பதான் பாக்குறேன். இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா, இன்னும் கொஞ்சம் ஒரு சீனியர் பிளேயரா, ஒரு எப்படி சொல்றது, லைக் ஒரு கேம் அவேர்னஸ் இல்லாமன்ட்டு இல்ல,
டக்குன்னு எங்க ரன் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு தெரியுது. வந்த உடனே டக்குன்னு ஒரு 4-6 அடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டை எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், ரன்ஸ் எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றதா இருக்கட்டும், அவருக்கு அந்த கேம் அவேர்னஸ் தெரிஞ்சு அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்பப்ப லூஸ் மாதிரி பேட்டை விட்டுறாரு, அது பேட் பறந்து போறது, அதுக்குள்ளேயே ஃபீல்டர் ஒரு பேச்சுக்கு வந்து பேட்டை விடுறது, நல்லா பேட்டை விடுறாங்க, உண்மையாவே பேட்டை விட்டு உட்காந்துருக்காங்க. என்னடா நீ பேட்டை தான் விடுறாரு, பால் இங்கதான் ஃபீல்டர் கிட்ட போய் கேட்ச் இருக்கு. ஆனா இன்னுமே என்னன்னா அவர் நிறைய சான்சஸ் தராரு, கேட்சிங்க்கு நிறைய சான்சஸ் தந்தாரு போன மேட்ச். யூட்டிலைஸ் அவங்க டிராப் பண்ணனால அதை யூட்டிலைஸ் பண்ணி அவர் கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ண முடிஞ்சதே ஒழிய, இவர் சான்ஸ் தராம ஆடினார்னா இன்னுமே அவர் ஸ்டாண்டிங் லைக் ஒரு ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேனா இருந்து ஆடினார்னா, கடைசி வரைக்கும் அவர் ஆடினார்னா இன்னுமே நல்ல ஸ்கோர் அவரும் ஸ்கோர் பண்ணிக்கலாம், டீமுக்கும் நல்ல ஸ்கோர் எடுத்துட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல ஆனா அதுதான் இப்போ இவங்க ஸ்டூவர்ட் பிராடா இல்ல யாருன்னு தெரியல, ஆப்போனன்ட் டீம்ல யார் சொல்லியிருந்தாங்க, ரிஷப் பண்ட் இருக்கப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா பென் ஸ்டோக்ஸுக்கு கேப்டன்சி பண்றதுல இருக்கிறதுல மிகப்பெரிய பிரஷரே ரிஷப் பண்ட் கிட்ட தான் இருக்கு அப்படின்வாங்க. ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 100க்கு வந்து ஒரு 6லயோ 4லயோ போயிருப்பாரு, அடிச்சு பவுண்டரியில போட்டு தான் 100 அடிச்சிருப்பாரு. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாருமே ரெடியா இருந்தாங்க, ஓகே இவன் 6 அடிக்க போறான் இல்ல 4 அடிக்க போறான்னு சொல்லிட்டு பஷீர் போடுறப்பையும் சொல்லி எல்லாருமே ரெடியா இருந்தாங்க, ஓகே பவுண்டரி லிங்க் ரெடியா இருந்தாங்க. ஆனா அந்த ஆள் 6-4 அடிக்கவே இல்லை, டொக்கு வச்சுக்கிட்டே இருந்தான், ஒரு ரன் 1 ரன்னா ஓடி 100 எடுத்தான். சோ அவன் ரிஷப் பண்ட் என்ன பண்ண போறாப்லன்றது யாருக்குமே தெரியாது, ரிஷப் பண்ட்டுக்கே தெரியாது. சோ அதுதான் எக்ஸ்பெக்டட். அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஒரு டீம் கிடைக்கிறது பெருசு. ஏன்னா சில டைம் ஸ்டூபிட் மாதிரி தான் இருக்கும், கண்டிப்பா இருக்கும், டென்ஷன் ஆகும், எரிச்சலாகும் நமக்கு. ஆனா ஒரு சில சமயத்துல ஆப்போனன்ட்டுக்கே க்ளூலெஸ்ஸா இருப்பாங்க. சோ அதுதான் ரிஷப் பண்ட். சோ அவர் அப்படிதான் ஆட விட்டுறணும். நீ அவரை ரொம்ப, ஆனா சில நேரங்கள்ல அவர் மெச்சூரிட்டி ஷோ பண்றாரு, சில நேரங்கள்ல நிறைய பால் எடுத்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டெஸ்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நினைக்கிறேன் நிறைய பால் எடுத்தாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படிதான் நிறைய பால் எடுத்து தான் விளையாண்டாரு. இந்த செகண்ட் டெஸ்ட்ல அப்படி எடுக்கணும் அவசியம் இல்லை, எல்லாமே நல்லா ரன் ஸ்கோர் பண்ணாங்க. சோ டமால் டிபின் அடிக்க போயிட்டாரு. சோ அவர் ஹி ஹாஸ் தட் மெச்சூரிட்டி. பட் சில டைம் எஸ் நீ சொல்ற மாதிரி சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு, எல்லாம் பண்றாரு. பட் தட் இஸ் ஸ்பைடிஸ் ஒரு ஸ்டைல்னு சொல்லலாம். ஸோ அவர் ஒரு பக்கம் சூப்பர். அடுத்தது நம்பர் 6, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் நம்ம இந்தியாவிலையும் சரி வேர்ல்ட் லெவலையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். ஜடேஜா 2 டெஸ்ட் மேட்ச்லயும் சுத்தமா வந்து ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ஸே இல்லைனா கூட தன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கண்ட்ரோலா கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்தாரு. அதுவும் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் கிடைச்சது, பால் ஜிங்கு ஜக்குன்னு எல்லா பக்கமும் திரும்பிச்சு. சோ அவரை பத்தி சொல்லுங்க. ஜடேஜா வந்து நம்ம முன்னாடி வந்து எப்படி பார்த்திருந்தோம்னா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா தான் பார்த்துட்டு இருந்தோம். மெயினா ஒரு பவுலிங் போட்டு விக்கெட் எடுப்பாரு, பேட்டிங்ல ஒரு அசிஸ்டன்ஸ் தருவாரு, அப்பப்ப பவுண்டரிஸ் அடிப்பாரு, அந்த மாதிரிதான் இருந்தோம். இங்க அவர் ஒரு மெயின் பேட்டரா தெரிஞ்சாரு எனக்கு. ஏன்னா டாப் ஆர்டர்ல ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் போனதுக்கு அப்புறம், இப்ப சுப்மன் கில்லே எடுத்துக்கோங்களேன், ஒரு 4 விக்கெட் போனதுக்கு அப்புறம் அவருக்கு அசிஸ்ட் பண்ண ஆள் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா வந்து இவர் என்ன பண்ணுவாரு, சும்மா ரொட்டேட் பண்ணி விடுவாரு, சிங்கிள் அடிப்பாரு, அப்பப்ப ஒரு பவுண்டரி கிடைக்கும், லூஸ் பால்ஸ் மட்டும் பனிஷ் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சோம். பட் அவருமே கொஞ்சம் மெச்சூரிட்டி ஷோ பண்ணி எப்படி ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடணுமோ அது மாதிரி ஆடி த்ரூ அவுட் த சீரீஸ் 2 மேட்ச்லயுமே அவர் சூப்பரா ஆடினாலதான் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் ஹையரா போக முடிஞ்சது. ஸ்பெஷலா சொல்லணும்னா செகண்ட் டெஸ்டோட செகண்ட் இன்னிங்ஸ்ல 69 எடுத்திருப்பாரு. அந்த இன்னிங்ஸ் வந்து தனியா தெரிஞ்சாரு எனக்கு. நான் செட் ஆன பேட்ஸ்மேன் நான் அடிக்கிறேன்னு இல்லாம, நீ வந்திருக்க ஹிட்டர் தான், நீ நிதிஷ்குமார் ரெட்டியா இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், ஹிட்டர் தான், நீ அடி, எனக்கு மாற்றத்தை நான் அடிச்சுக்கிறேன்ட்டு நான் அவர் ரொட்டேட் பண்ணி அழகா கேரக்டர் ஷோ பண்ணி ஆடிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ஒரு 89 ரன் அடிச்ச இன்னிங்ஸ்லயும் அப்படிதான். என்னதான் சுமன் கில் ஒரு 100 அடிச்சாலும், எஸ்எஸ்வி ஜெய்சால் ஒரு 100 அடிச்சாலும், கேஎல் ராகுல் ஒரு 100 அடிச்சாலும், இவர் அடிச்ச அந்த 80s 60s 50s அப்படின்ற ஒரு ஸ்கோர் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட தந்திருக்குது. அதுலயும் முக்கியமா வந்து அந்த செகண்ட் மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், இவன் இப்ப இந்தியாவுடைய தலையெழுத்தே செகண்ட் மேட்ச்ல எப்படியோ மாறி இருக்க வேண்டியது, 211 ஆர் சம்திங் ஃபார் 5 வந்துட்டாங்க. அதுல ஜடேஜா வந்து அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா சுப்மன் கில்லால அந்த 200 வந்து அடிச்சிருக்க முடியாது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா. சோ பவுலிங்ல நான் சொன்ன மாதிரி அது செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஹெல்ப் கிடைச்சோடனே அவ்வளவு சூப்பரா போட்டாரு. அவ்வளவு பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல, திணறிட்டாரு. அதுலயும் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு யூடியூப் ரிவ்யூ பார்த்திருந்தேன், கிரிக்கெட் குமார் சொல்லி ஒருத்தர் வந்து ரிவ்யூ போட்டார். அவர் சொல்லியிருந்தாரு எப்படின்னா லஞ்சுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பென் ஸ்டோக்ஸ் அவுட் ஆனாப்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல. அதுல பார்த்தா அப்படின்னா அதுல ஜடேஜாவோட ஓவர் தான் ரொம்ப முக்கியமான ஓவர். ஏன்னா 100 செகண்ட்ல ஒரு ஓவர் போட்டு முடிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் வாஷிங்டன் சுந்தருக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஓவர் போட முடிஞ்சது, அதனாலதான் அந்த இடத்துல விக்கெட் விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப பரபரப்பா இருந்திருக்காங்க. பென் ஸ்டோக்ஸ் வந்து எப்படியாவது லஞ்சுக்கு போயிடணுன்ற மாதிரி இருக்க, இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஜடேஜாவும் சரி வேகமா போட்டு அவ்வளவு சூப்பரா விக்கெட் எடுத்தாங்க, மைண்ட் லெவல்ல கேம் விளையாடி விக்கெட் எடுத்தாங்க. சோ அதுக்கு ஜடேஜா ரொம்ப முக்கியம். சோ இவர் வந்து மத்த இதெல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாரு, T20 அதெல்லாம் பேசினாலும் சரி, டெஸ்ட்ல ஒரு இன்னவிட்டபிளான ஒரு ஆளு. இவர் அண்ட் அஸ்வின் காம்பலும் சூப்பரா இருந்துச்சு. பட் இவர் வந்து
லெஃப்ட் ஹேண்டா இருந்தாலும் கூட சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. ஸோ நம்பர் 6 வரைக்கும் சூப்பர் முடிஞ்சிருச்சு. நம்பர் 7 தான் பயங்கரமான மிஸ்டேக்ஸ். செகண்ட் மேட்ச்லயும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருந்தது நம்பர் 7 தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா செகண்ட் மேட்ச்ல வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர். ஸோ இதுல ரெண்டு பெரிய மிஸ்டேக். ரெண்டு பேரும் ஆடினாங்க, ஆனா உள்ளார வந்து ஓவரும் கொடுக்கல, பேட்டிங்கும் ரெண்டு பேரும் உள்ள ஆடல. நிஜமா சொன்னோம்னா 10 பேர் தான் நம்ம ஆடி இருக்காங்க, 11வது பிளேயர் வந்து இல்லவே இல்லை. இப்படிதான் ஒரு பேட்ஸ்மேனை நீங்க யூஸ் பண்ண போறீங்களா, இப்படிதான் நடக்க போகுதுன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு பவுலருக்கு போயிருக்கலாம் தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆமா கரெக்ட். மேபி ஒரு அர்ஷ்தீப் சிங் ஒரு நல்ல பவுலர், ஏன் அவருக்கு சான்ஸ் தரல அப்படின்றது எனக்கு இன்னும் தெரியல. நான் என்ன நினைச்சேன், பிரசித் கிருஷ்ணா உள்ள ஆட மாட்டாரு, ஹர்ஷ்தீப் சிங் உள்ள ஆடுவாரு, அவருக்கும் ஒரு டெபியூவா இருக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் என்னன்னா இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர். ஆமா டீம்லயே லெஃப்ட் ஆர்ம் பவுலர் யாருமே இல்ல, அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு, நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். நியூ பால் அவரும் பும்ராவும் போட்டா டெட்லியா இருக்கும், அவர் இல்லைனாலும் சிராஜும் ஹர்ஷ்தீப்பும் போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா கன்ஃபியூஸ் பண்ணி பிரசித் கிருஷ்ணா, ஷர்துல் தாக்கூர் எல்லாம் உள்ள வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷன் போயிருக்காங்க. நான் என்ன ஃபீல் பண்ணேன், நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து வாஷிங்டன் சுந்தர் உள்ள ஆடுவாரு, ஷர்துல் தாக்கூர் ஆட மாட்டாரு, ஹர்ஷ்தீப் சிங் ஆடுவாரு அப்படின்னு நான் நினைச்சேன். இல்ல செகண்ட் மேட்ச்லயுமே நீ பார்த்தா அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து அவர் ஆடுறது எப்படின்னா மோர் ஆஃப் அ பேட்டர் தான பவுலர். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்ல வந்து ஒரு பேட்ஸ்மேனா தான் ஆடிட்டு இருக்காரு. நீ அப்படி பாத்தீங்கன்னா அவர் வந்து பேட்ஸ்மேன் ஹூ கேன் பவுல் ஒரு 10 ஓவர் 20 ஓவர் போட முடியும். அது கூட பார்த்தா அப்படின்னா நீ சொன்ன மாதிரி பவுலர் எடுத்துக்கணும் கண்டிப்பா. இன் பிளேஸ் ஆஃப் நிதிஷ் ரெட்டி வந்து நிதிஷ் ரெட்டி ஷர்துல் தாக்கூர் ஒரு பவுலர் எடுத்துட்டு போயிருக்கணும். ஆனா அவங்க வந்து பேட்டிங் டீப்னு சொல்லி எப்படி T20 நம்ம எல்லாம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அவங்க வந்து பேட்டிங் டெப்த் தான் எதிர்பார்த்தாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, ஷர்துல் தாக்கூர் அந்த ஒரு எக்ஸ்பெக்டரா இருப்பாங்க, பேட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த் தருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் அவர் ஃபெயில் ஆனனால நிதிஷ்குமார் ரெட்டிக்கு போனாங்க. அவருமே பெருசா ரன்ஸ் எடுக்கல, விக்கெட்ஸுக்கும் போல, பவுலிங் ஒரு 10 ஓவர் 12 ஓவர் தான் கொடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு அப்படி ஒரு ஸ்லாட்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பவுலரா கொடுத்தீங்கன்னா ஒரு 20 ஓவர் 30 ஓவர் உங்களுக்கு போட்டு தரதுக்கு ஆள் இருக்கு, மற்றவங்களோட ஒர்க் லோடு குறையும், இவ்வளவு இருக்குது. நீங்க அந்த ஒரு இடம் மட்டும் ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. மேபி இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், அடுத்த மேட்ச் அதே 11ஸ்ல எப்படியும் பும்ரா உள்ள வராரு. சோ ஒன்னு பிரசித் கிருஷ்ணா இல்ல ஆகாஷ்தீப் வெளியே போனா, ஆகாஷ்தீப் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாரு, அதனால அவர் வெளியே போக சான்ஸே இல்லை. சோ எனக்கு தெரிஞ்சு பிரசித் கிருஷ்ணா போக சான்ஸ் இருக்கு. அப்படி போயிட்டாருனாலுமே அந்த அந்த ஸ்லாட் வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு தான் இருக்கும் பட்சத்தில் அவரு அந்த மேட்ச் நல்லா அடிச்சாகணும். நீங்க அழகா வந்துட்டு விக்கெட்டை த்ரோ அவே பண்ணிட்டு போறதுக்கு அந்த ஸ்லாட் அப்படி இருக்கிறதுக்கு ஒரு பவுலரை யூஸ் பண்ணிட்டு போலாம். சோ இதுதான் வந்து நம்பர் 7 பொசிஷன் பத்தின எங்களுடைய கருத்து. இது வந்து என்ன மாத்தணும் இல்லைன்னா கடைசியில நம்ம வருவோம், 11 போடுறப்போ வருவோம். அடுத்தது பார்த்தா அப்படின்னா லைட்டா வாஷிங்டன் சுந்தரை பத்தி பேசிட்டு அப்ப அப்படியே வந்து உள்ளார போயிடலாம். வாஷிங்டன் சுந்தர் வந்து 2வது மேட்ச்ல எடுத்துருந்தாங்க. பவுலிங்க்கு வந்து பெருசா அசிஸ்டன்ஸ் இல்லைனா கூட பேட்டிங்ல கொஞ்சம் வந்து ரன்ஸ் அடிச்சு கொடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ரன்ஸ் அடிச்சு கொடுத்திருந்தாரு. எப்படி ஜடேஜா வந்து இம்பார்ட்டன்ட் ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரோ அந்த ஒரு பெரிய ஸ்கோரை போடுறதுக்கு வாஷிங்டன் சுந்தர் ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. பட் இன்னுமே வந்து பவுலிங்க்கு வந்து அசிஸ்டன்ஸ் கிடைக்கல. இந்த லாஸ்ட்லயும் பெருசா ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இல்லைன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேசர்ஸ் டாமினேட்டரா தான் இருக்க போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. மேபி இவரோட பொசிஷனுக்கு வந்து மாத்துவாங்களா, குல்தீப்பையும் கொண்டு வர முடியாது, இல்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் அதை நம்ம வந்து 11ஸ்ல பேசுவோம். வாஷிங்டன் சுந்தர் அவரோட ரோல் என்ன பண்ணுமோ அது வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணாரு. ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பண்ணாரு. அவரோட மெயின் இம்பாக்ட் வந்து பென் ஸ்டோக்ஸோட விக்கெட். ஆமா ஆமா, அது யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் அந்த பால் வந்து நானுமே எட்ஜுன்னு தான் நினைச்சேன். ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாரு பென் ஸ்டோக்ஸ், இது அவுட்டா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பால் அது, ஒரு மாதிரி டாப் டெலிவரி. அது அழகா குத்தி, ஆக்சுவலா அவர் ஆக்ஷனுக்கு அது வந்து அவரோட ஹேண்ட் இதுக்கு வந்து அது அவே ஃப்ரம் த பாடி போயிருக்கணும் பென் ஸ்டோக்ஸ்க்கு. ஆனா அது உள்ள போச்சு. டோட்டலி க்ளூலெஸ் அங்க வந்து பென் ஸ்டோக்ஸ் அது அவுட்ன்ட்டு. அது இல்லாம அந்த ஒரு 48 ரன்னு நினைக்கிறேன், 47 48 ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் நர்வியா தான் ஆரம்பிச்சாரு. தங்கா கிரேஸா தெரியல, எவனோ ஒருத்தன் போட்ட இங்க போட்டான் ஒரு பால் வைட் லைன் கிட்ட போட்டான், தூக்கி ஒரு 6 ஒன்னு சொருவனா பாருங்க. அதெல்லாம் குவாலிட்டி ஷாட். அது கவர் டிரைவ் 4-ஆ இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவர்கிட்ட அந்த டச் இருக்கு, பட் அவர் ஏதோ ஒரு நர்வியா ஆடிட்டு இருக்கிறாரு, அது ஏன்னு தெரியல. டிஎன்பிஎல்ல ஒரு மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவா ஆடுவாரு, அதே இன்டர்நேஷனல்ன்ற ஒரு மேல வரும்போது கொஞ்சம் அவருக்கு அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்குதா, அதனால அப்படி ஆடுறாரான்னு தெரியல.
இல்ல சில பேருக்கு வந்து சில பேருக்கு எல்லாருக்குமே வந்து உன் பிளேஸ் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க நல்லா விளையாடுவாங்க. இப்ப அவர் வந்து அவரோட பிளேஸ்க்காகவும் கொஞ்சம் மைண்ட் செட் ஓடி இருக்கும். அவுட் ஆயிட்டா அடுத்த மேட்ச்ல இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கலாம். மேபி சொல்றேன் இருக்கலாம்ன்றதான் ஒரு விஷயம். பட் ஹி ஹேஸ் தட் எபிலிட்டி, சொன்ன மாதிரி ஹேஸ் தட் எபிலிட்டி. அவர்கிட்ட அந்த ஷாட்ஸ் இருக்குது. அக்ரெசிவா வேணுமா அக்ரெசிவா ஆடுறேன் டெய்லர் ஹெண்டர்ஸ் கூட. பொறுமையா நின்று பார்த்தா 100 பாலுக்கு நான் 30 அடிக்கணுமா, அதுவும் என்னால அடிக்க முடியுன்ற மாதிரி தான் அவர் ஆடிட்டு இருக்காரு. ஸோ வெரி குட். அவரும் ஒரு அவருடைய பொசிஷன் அவருடைய இன்க்ளூஷனையும் வந்து அவர் வந்து என்ன சொல்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு. அடுத்தது பார்த்தா அப்படின்னா 4 பவுலர்ஸ், பும்ரா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா அண்ட் ஆகாஷ் தீப். இதுல வந்து பும்ரா அகைன் இவர் வந்து தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி 5 நிமிஷம் பேசணும்னு அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் வந்து உடைச்சிட்டாங்க. அவரை வந்து பயங்கரமான ஓவர்லோட் பண்ணி அவர் வந்து மனுஷனை போட்டு உடைச்சிட்டாங்க. அப்படி இருந்தாலுமே தன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வந்து கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு 2வது மேட்ச் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்து போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பண்ணாரு. 2வது இன்னிங்ஸ்ல அவருக்கு பெருசா விக்கெட் அவரால் எடுக்கவே முடியல. ஏன்னா சுத்தி இருக்க போல வந்து ஆமா சுத்தி வந்து யாருமே அசிஸ்டன்ஸ் கிடைக்கல. எல்லாருமே வந்து மோசமா தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவரும் யாரையும் ஒன்றும் பண்ண முடியல. அண்ட் ஸ்கோருமே வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்கு அது ரொம்ப ஜாலியா ஆயிடுச்சு. யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் நின்னா கூட போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஜோ ரூட் வந்து நின்னாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலயே வந்து அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ பும்ரா அவர் அடுத்த மேட்ச் லார்ட்ஸ்ல வர போறது, எப்படி ஆர்ச்சர் வர்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ, பும்ரா நீங்க வந்து அவனை தயவு செஞ்சு வந்துருங்க. செகண்ட் மேட்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க. செகண்ட் மேட்ச்ல பும்ரா ஆடி இருக்கணுமா, 3rd மேட்ச்ல மேபி ரெஸ்ட் எடுத்துக்கணுமா, ஏன்னா வந்து சீரிஸ் வந்து 1-1 ஆனதுக்கு அப்புறம் பும்ரா ரெஸ்ட்டுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு. பட் அவங்க இந்த டைம் எடுத்த டிசிஷன் கரெக்டா தான் ஆயிருக்குது. செகண்ட் மேட்ச்ல வந்து அவர் இல்லாமலே ஜெயிச்சிட்டாங்க. 3rd மேட்ச்ல அவர் உள்ளார வரப்போ லார்ட்ஸ்ல ஒரு பெரிய இன்க்ளூஷன், பெரிய பூஸ்டா இருக்கும் இந்தியாவுக்கு. ஸோ அதுதான் வந்து பும்ரா பத்தின என்னுடைய கருத்து. வேற ஏதாவது நீங்க ஆட் பண்ணுமா? அடுத்து பவுலர் பண்ணா போலாம். அவரை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவர் தான் எப்பயும் எக்ஸ்ட்ராடினரியா போட்டு கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு. ஒரே வார்த்தை தான் திருப்பி சொல்லிட்டே இருக்கிறோம் நம்ம. இப்ப ரைட் ஃப்ரம் வி ஸ்டார்டட் த கிரிக்கெட் வீடியோ இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். பும்ரானா இப்படி, மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் இப்படிதான் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறோம். அவர் யாருக்கு பதிலா உள்ள வராதுன்றதான் பெரிய விஷயம். பிரசித் கிருஷ்ணா வீக்கஸ்ட் லிங்க் இந்த டீம்ல 2 மேட்ச்லயும் வந்து பிரசித் கிருஷ்ணா தான். ரொம்ப 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 சுமாரான பவுலிங். என்னதான் நீ பேஸ் பால் ஆடு, ஈஸ் பால் ஆடு, என்ன வேணா ஆடு, அவன் வந்து 4 ரன் ரேட்ல போயிட்டு இருக்கான், 4.5 ரன் ரேட் போயிட்டு இருக்கானா, இந்த ஆள் 6.5 வந்து கொடுத்துட்டு இருக்கான் ஒரு ஓவருக்கும். ஆவரேஜ் வந்து 6.5 கொடுத்துட்டு, அது என்ன பவுலிங் இது? எனக்கு இது புரியவே இல்லை சத்தியமா. அவர் வந்து செகண்ட் மேட்ச்ல வர்றப்போ கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும், கொஞ்சம் அந்த பவுன்ஸுக்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பிரசித் கிருஷ்ணாக்கும் இந்த வந்து பிச்சு சூட் ஆகும்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஷார்ட் பாலா போட்டு கொஞ்சம் கூட லைன் இல்ல, கொஞ்சம் கூட நல்ல லென்த் இல்லாம போட்டு அவர் வந்தாலே அடிக்கிறாங்க. ஒரு ஓவர்ல 30 ரன்லாம் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் பிரசித் கிருஷ்ணா ஓவர்ல 24. அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. சரி ஒரு 6 போகுது, 2 6, 3 6 கூட போகுது. ஏன் ஆகாஷ் இப்ப கூட அடிச்சாப்ல, ஜேமி ஸ்மித் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். 4வது பால் வந்து அழகா ஸ்லோ பாலா போட்டு விக்கெட் எடுத்தாரு. அந்த மாதிரி கொஞ்சம் கூட பிரில்லியன்ட் ஷோ பண்ணவே இல்லை. மேபி அவரோட இன்புட் வந்து நீ இப்படிதான் போடணும், நீ இந்த லென்த்ல போட்டீங்கன்னா விக்கெட் விடுன்னு சொல்லி கூட அமைச்சிருக்கலாம். ஆனா பிச்சில் ஆடுற உனக்கு தான் தெரியும் எப்படிப்பட்ட பிச்சு வந்து எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, எப்படி கொஞ்சம் வேரி பண்ணலான்றதுலதான் பிளேயரோட பிரில்லியன்ஸ் இருக்குது. மீதி எல்லாருமே கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்து அனலிஸ்ட் தான் சொல்லுவாங்க, ஓகே இந்த பிச்சு இந்த பவுன்ஸ் இப்படி டர்ன் ஆகும், இத்தனை டிகிரி டர்ன் ஆகும், இத்தனை சென்டிமீட்டர் பவுன்ஸ் ஆகும், இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல போட்டு காட்டுவாங்க. பட் ஆன் த டே அவங்க விளையாடுற பிளேயர்ஸோட பிரில்லியன்ஸ்னாலதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தோனி மாதிரி ஒரு பிளேயர் பெரிய ஆளா வராரு, கோலி மாதிரி, ரோஹித் சர்மா மாதிரிலாம் ஏன் பெரிய ஆளா வராங்கன்னா அவங்க அந்த ஆன் த டே பும்ரா மாதிரி ஒரு பிளேயர்லாம் வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், யோசிப்பாங்க கொஞ்சம். அதை பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் கூட பண்ணவே இல்லை, வச்சு அடிச்சு நிமித்திட்டாங்க. சோ அவருக்கு இதுக்கப்புறம் எனக்கு சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கொடுத்த சான்ஸை வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா. சோ இவர் ஒரு பக்கம், பிரசித் கிருஷ்ணா ஒரு பக்கம் வந்து பயங்கரமா வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா ஆகாஷ் தீப் அண்ட் சிராஜ், கோடான கோடி நன்றிகள் சப்பா, கோடான கோடி நன்றிகள். ஐயா மகனே அங்குச்சாமி. சிராஜ் எல்லாம் அதான் சொல்ல, இவரு அனிருதா ஸ்ரீகாந்த் சொல்லியிருந்தாரு 2021 இருந்து அவரு இப்ப வரைக்கும் ஐபிஎல் எல்லாமே சேர்த்து, ஐபிஎல், வேர்ல்டு கப், T20, ODI, டெஸ்ட் எல்லாமே சேர்த்து 570 ஓவர்ஸ் கிட்ட போட்டிருக்கிறாராம் வித்தவுட் எனி ரெஸ்ட். அதுவும் இப்ப பும்ராக்கு பேக் இன்ஜுரி, NCAக்கு போகணும், அங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வரணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவ்வளோ ஃபிட்டு, அதுவும் எக்ஸிகியூஷன் ஆஃப் பவுலிங்கும் அவ்வளோ சூப்பரா, கரெக்டா டெஸ்ட் லென்த்னா என்னன்ட்டு பிடிச்சி அழகா ஷார்ட் லென்த்ல போட்டு விக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல கண்டெயின் பண்ணி தரதா இருக்கட்டும், குடோஸ் டு ஹிஸ் ஃபிட்னஸ், குடோஸ் டு ஹிஸ் பவுலிங். அந்த அளவுக்கு மனுஷன் மெனக்கிடுறாரு. என்னதான் அப்பப்ப போய் உரண்டை இழுத்துக்கிட்டு அடுத்த இவனை போயிட்டு உரண்டை இழுத்துக்கிட்டு சண்டை இழுத்துக்கிட்டு வந்தாலும் ஒரு அதுக்கான ஒரு பலனை வந்து அவர் பவுலிங்ல காட்டிடுறாரு. சும்மா வெத்து சீனா இல்லாம உண்மையிலே நீ சீன் தான்டா, கெத்துனா சும்மா கெத்தியா, அப்பலந்தே கெத்துறான்ற மாதிரி, கெத்துதாயான்ற மாதிரி சிராஜ் வந்து அவ்வளவு சூப்பரான ஒரு எக்ஸிகியூஷன் ஆஃப் பவுலிங்.
அது தெரிஞ்சு 570 ஓவர்ஸ்ன்றது கம்மி தான் நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு 800 சம்திங் போட்டிருக்காரு, 800 900 சம்திங் போட்டிருக்காரு. பட் ஸ்டாட் கரெக்டா தெரியல. பட் ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போட்டிருக்காரு, இன்க்ளூடிங் ஆல் ஃபார்மேட்ஸ். சொன்ன மாதிரி ஒர்க் ஹார்ஸ். அவர் வந்து என்னைக்குமே ரெஸ்ட் எடுத்து இன்ஜுரி ஆகி நம்ம பார்த்ததே கிடையாது. இவங்கெல்லாம் ஃபார்ம் ஏதாவது சரியில்லை, இல்ல இந்த டீம்ல வந்து இதுக்கு உனக்கு பதிலா இவன் ஆடட்டும் இந்த ஒரு டைம் அப்படின்ற மாதிரி போக விட்டாதான் உண்டு. மற்ற டைம் எல்லா ஓவர் ஒர்க் லோடு நம்ம பும்ராக் பேசி எல்லா சீரீஸ்ல எடுத்து பாருங்க, சிராஜோட பேர் இருந்திருக்கும். ஆமா ஆமா. அதே மாதிரி எப்பப்பெல்லாம் நம்ம சுப்மன் கில்க்கு சொன்னா தெரியுமா, எப்பப்பெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவர் மேல போடுறாங்களோ, ப்ரெஷர் போடுறாங்களோ, அப்பெல்லாம் சூப்பரா பண்ணிருக்காரு. சோ அதுதான் சிராஜோட பெரிய ஒரு நல்ல விஷயம். அவருக்கு அந்த மைண்ட் செட் இருக்குது, எப்படியாவது என்னத்தையாவது பண்ணி உடச்சு கிடைச்சு நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி எப்பவுமே போடக்கூடிய ஒரு பவுலர். இன்னொரு பக்கம் ஆகாஷ் தீப் நல்ல நமக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம், நியூ பால்ல அவர் சூப்பரா போடுவாரு அப்படின்னு. எவ்வளவு சூப்பரா போடுவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து கண்டிஷனை அப்படி அவ்வளவு அழகா யூஸ் பண்ணது வந்து ஆகாஷ் தீப் தான் எனக்கு. ஆமா, போட்ட ஒவ்வொரு பாலும் எல்லாமே அன்பிளேபிள் மாதிரி இருக்குது. என்னடா நீ இப்படி போடுற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எதுவுமே ஓசி விக்கெட்டு இப்படி லெக் சைட்ல போய் எடுக்கிறது, இப்படி ஆஃப் சைட்ல சும்மா அப்படி ஃபுல் டாஸா போச்சு அப்படிலாம் இல்ல, எல்லாமே செமையா இருக்குது. விக்கெட்ஸ் எல்லாமே அப்படியே சொன்ன மாதிரி விக்கெட். சுப்மன் கில்க்கு எப்படி இப்படி ஒத்திக்கலாமோ அந்த மாதிரி இவர் போற பால்லாம் இப்படி எடுத்து ஒத்திக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா போட்டாருப்பா. பவுலிங் ஆக்ஷன்ல இருந்து, ஆங்கிளிங் பண்றதுல இருந்து, அவே ஃப்ரம் த பாடி ஸ்விங் பண்றதா இருக்கட்டும், இன்டு த பாடி ஸ்விங் பண்றதா இருக்கட்டும், அப்படியே டெல்லிங் மை நான் கிரிக்கெட்டிங் ஃப்ரெண்ட் ஹவு பியூட்டிஃபுல் ஷீ இஸ்ன்ற மாதிரி ஒரு மீம் வரும் தெரியுமா. அப்ப அந்த பால் அழகா இப்படி போய் ஸ்டெம்ப்ல அடிக்கிறது, ஐயோ அழகு, அவ்வளவு அழகு. அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஸ்டெம்ப்ல அடிக்கிறது கூட எனக்கு அவ்வளவு அழகு தெரியல. அந்த அவுட் சைட் எட்ஜ் நிக் ஆயிட்டு ஒரு கேட்ச் வரும் தெரியுமா, பியூட்டி. அந்த மாதிரி ஒரு பவுலிங் இதை வச்சுக்கிட்டு ஆகாஷ் தீப்பும் முகமது சிராஜும் இந்த மேட்ச் வந்து மிரட்டி விட்டாங்க அப்படி இங்கிலாந்து டீம். மோர் தென் சுப்மன் கில்லோட அந்த 200 ஆர் சம்திங் மொத்தத்தையும் சேர்த்து ஒரு 450 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. அது வந்து வின் பண்ணி கொடுத்தான்னு கேட்டா எஸ், அதுவும் வின் பண்ணி கொடுத்துச்சு. பட் 20 விக்கெட் எடுத்தாங்கல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல, நம்மளால பண்ண முடியாத விஷயம் அதுதான். 20 விக்கெட் நீங்க எடுக்கலனா இங்கிலாந்து அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. 11வது பேட்ஸ்மேனும் அந்த பஷீர் வரைக்கும் வந்து அடிப்பானுங்க எல்லாருமே. சோ அந்த 20 விக்கெட் எடுக்கிறது தான் இங்கிலாந்து கிட்ட நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரே ஒரு மந்திரம். சோ அதை வந்து ஆகாஷ் தீப் அண்ட் சிராஜ் வந்து சூப்பரா பண்ணாங்க. வித் ஹெல்ப் ஆஃப் ஜடேஜா அண்ட் அங்கங்க எல்லாரும் வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்து செகண்ட் மேட்ச்ல ஆனனாலதான் நம்ம ஜெயிச்சோன்றத நான் ஆணித்தரமா சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து லோவர் ஆர்டர் வந்து ஒரு 50 ரனுக்கே 5 விக்கெட்டை விட்டுட்டு ஸ்கோரை முடிச்சிடறானுங்கன்ற ஒரு இது இருந்துச்சு. இந்த வாட்டி அவனுங்க தான் நின்று ஸ்கோரை வந்து ஒரு 450 அப்படின்ற அளவுக்கு எடுத்துட்டு வந்தானுங்க. இன்னொரு சைடு பவுலர்ஸ் வந்து விக்கெட்ஸே எடுக்கல, அதனாலதான் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து நம்மளால ஒழுங்கா பவுலிங் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்க முடியாதனாலதான் நம்ம தோத்தோம் அப்படின்னு இருக்கும் போது இங்க 2 இன்னிங்ஸ்லயுமே ஆல் அவுட் ஆகியிருக்கோம் இங்கிலாண்ட, which is a great thing. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்தியாவுடைய 11 பிளேயர்ஸோடைய வந்து கருத்துக்கள். இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு 1 or 2 ஸ்பாட்ஸ் தான் வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். நான் நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 6 ஜடேஜா வரைக்கும் அப்படியே தான் இருக்க போகுது. சிராஜ் உள்ளாரதான் இருக்க போறாரு. சிராஜ் வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது முக்கியமான மேட்ச்ன்றதுனால சிராஜ் உள்ளார இருப்பாரு. அண்ட் இவரு ஆகாஷ் தீப் கண்டிப்பா உள்ளார இருப்பாரு. மாற வேண்டிய மேபி சேஞ்சஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஒரு 3 பிளேயர்ஸ் யார் அப்படின்னா, நிதிஷ் ரெட்டியோடைய பிளேஸ் இருக்கும் அண்ட் பிரசித் கிருஷ்ணாவுடைய பிளேஸ் அது எப்படி மாத்திதான் ஆகணும். அது இல்லாம பார்த்தா அப்படின்னா உனக்கு வாஷிங்டன் சுந்தர், இந்த 3 பிளேஸ்ல தான் ஏதாவது மாத்த வேண்டியது இருக்கும். சோ இதுல வந்து நீ என்ன மாத்துவ? எனக்கு தெரிஞ்ச வாஷிங்டன் சுந்தரை நான் வச்சிருப்பேன். எனக்கு பேட்டிங் அசிஸ்டன்ஸ் வேணும். அதுக்கு பதிலா வெளியே யார் இருக்கா பேட்ஸ்மேன் எடுக்கிறதுக்கு? பேட்ஸ்மேன் யாரும் இல்ல, நீ பவுலரிங் ஆப்ஷன் தான். ஒரு குல்தீப் மாதிரியோ இல்ல வந்து அர்ஷ்தீப் மாதிரியோ எக்ஸ்ட்ரா இல்ல. நான் ஒரு கிரீன் ட்ராக் இருக்கும்போது நான் எதுக்கு ஒரு இதுக்கு போறேன்னா, அஷ்தீப் எடுக்கணும்னா நான் நிதிஷ்குமார் ரெட்டியை டிராப் பண்ணிட்டு நான் அஷ்தீப் எடுத்துப்பேன். அப்படி பார்த்தா உனக்கு பேட்டிங் இன்னும் வீக் ஆகிற மாதிரி இருக்கும்ல. மோர் தென் உனக்கு வந்து எப்படின்னா அப்படிலாம் நீ பண்ணலாம். வாஷிங்டன் சுந்தர் ஒரு பியூர் பேட்டர் மாதிரி நீ கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மேட்சும். அவங்க அப்படிதான் யூஸ் பண்ணாங்க. ஒரு சும்மா ஒரு 2 ஓவர் 3 ஓவர் தள்ளுறதுக்கு நடுவில் விக்கெட்டே விடல, சரி ஸ்பின்னிங் கொடுத்து பார்ப்போம், ஜடேஜாவும் முடியல அப்படின்ட்டு போது வாஷிங்டன் சுந்தர் ஓவர்ஸ் தரலாம். இப்படிதான் யூஸ் பண்ணுமே இல்லையா. ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு நான் சொல்றேன், என்னோட 11s எப்படி இருக்கும் அப்படின்னா, நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் வாஷிங்டன் சுந்தர மோஸ்ட்லி நான் அப்படிதான் வச்சிருப்பேன். ஐ எம் டெம்ப்டட் டு பிரிங் இன் குல்தீப் யாதவ், பட் வந்து முடியாது இந்த பிச்சில். அதே மாதிரி அர்ஷ்தீப் சிங்கையும் எப்படியாவது உள்ளார கொண்டு வரணும்னு நினைப்பேன். பட் சிராஜ் வந்து ரெஸ்ட் எடுக்க போனா மட்டும்தான் அர்ஷ்தீப் உள்ளார வரணும், மற்றபடி உள்ளார வரது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால போத் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் வாஷிங்டன் சுந்தர் உள்ளார ஆடுவாங்க. அது மட்டும் இல்லாம பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதிலாக பும்ரா வருவார். இதுதான் வந்து மோஸ்ட்லி என்னோட சேஞ்சஸா இருக்கும். அந்த ஒரு சேஞ்ச் தான் பண்ணுவேன். மோஸ்ட்லி அவங்களும் அதான் பண்ணுவாங்க. ஏன்னா ஜெயிக்கிற டீம் வந்து அப்படிதான் வருவாங்க. ஆமா, அப்படிதான் மாத்துவாங்க. ஒர்க் லோடு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க. இந்த மேட்ச் மஸ்ட் வின் கேம், அதுவும் லார்ட்ஸ் மாதிரியான ஒரு வென்யூல கண்டிப்பா அந்த ஒரு 3 சேஞ்ச் 4 சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே சேஞ்ச், பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலாக பும்ரா உள்ள வருவாரு. மற்றபடி ஏதோ பேட்டிங் இன்னும் டெப்த் ஆக்கணும் அப்படி இப்படின்னு நினைச்சா மேபி
இல்ல பேட்டிங் ஒரு இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா பவுலர் வேணும். அதான் பேட்டிங் இதுக்கு மேல பண்ண எக்ஸ்ட்ரா முடியாது. பவுலர் ஏதாவது வேணும்னு நினைச்சா ஹர்ஷ்தீப் சிங்கை உள்ள எடுத்துட்டு வரலாம். ஒண்ணு நிதிஷ்குமார் இல்லன்னா வாஷிங்டன் சுந்தர், யாராவது ஒருத்தர் ட்ராப் பண்ணி. ஏன்னா ரெண்டுமே ஆல்ரவுண்டர். அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர் பெருசா ஆகாததுனால வாஷிங்டன் சுந்தரை வேணா ட்ராப் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதுல என்னன்னா வாஷிங்டன் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுறதுல என்ன அட்வான்டேஜ்னா, உனக்கு வந்து 3 பேசர் பும்ரா, சிராஜ் அண்ட் ஆகாஷ்தீப். உனக்கு பேசுதல் அசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால உனக்கு நிதிஷ்குமார் ரெட்டியாலையும் ஒரு 4 ஓவர் 5 ஓவர் போட முடியும். ஆனா நீ வந்து மொத்தமாவே 5 ஓவர் தான் நீ கொடுப்ப அப்படின்னா நிதிஷ்குமார் ஆடுறது வேஸ்ட். நீ அதுக்கு பதிலா அஷ்டிப்பே ஆடிட்டு போயிடலாம். 4 பேசரை வச்சு நொறுக்கு. அவனை 250 200 அவனை சுருக்கிட்டு மீதி இருக்கிற 7 பேட்ஸ்மேன் இருக்கலாம், அவனால 200 மேல அடிக்க முடியும் கண்டிப்பா. டில் வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 7ல இருக்கிற வரைக்கும் அவங்களால நான் கண்டிப்பா வந்து 300 ரன் 350 ரன் கண்டிப்பா அடிக்க முடியும். சோ அது அப்படி ஒரு நம்பிக்கையில போய் அப்படி போயிடணும். நீ வந்து எப்படி வாஷிங்டன் நிதிஷ்குமார் ரெட்டியை எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்றதுதான் இருக்குது. நீ வந்து உள்ளாரையும் வச்சுக்கிட்டு நீ யூஸ் பண்ணாம இருந்தா வேஸ்ட். சோ இந்த பிச்சில் கண்டிப்பா உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் இருக்குன்றதுனால கண்டிப்பா எனக்கு நிதிஷ்குமார் ரெட்டியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வாஷிங்டன் சுந்தர் வழக்கம் போல அவர் வந்து ஒரு பியூர் பேட்டர் தான். மேபி 1 or 2 ஓவர்ஸ் அங்க போடலாம், அவ்வளவுதான். எனக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்தியாவை பத்தின எங்களோட கருத்துக்கள். அண்ட் அப்படியே இங்கிலாந்துக்கு வந்து அப்படின்னா ஒரு சில சின்ன லைட்டா அவங்களை பத்தி டச் பண்ணிட்டு அப்படியே வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இங்கிலாந்து வந்து உனக்கு இருந்த மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் இல்ல டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தது வந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே போலாம். எனக்கு இருந்த மிகப்பெரிய பாசிட்டிவ் வந்து ஹாரி புரூக் அண்ட் ஜேமி ஸ்மித். 2 பேரும் லைக் ஒரு 5 விக்கெட் விழுந்துருச்சு. விழுந்ததுக்கு அப்புறம் சீக்கிரம் இன்னொரு 5 விக்கெட் விழுணும்னா இவன் ஒரு 150 வர்றான், இவன் ஒரு 150 போடுறான். நடுவுல அவ்வளவு அழகா பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி ஒரு 2 நாள் ஒரு 1.5 நாள் என்ன இப்படியே உட்கார வச்சு நீங்க எப்படா விக்கெட் விடுவீங்க அப்படின்ற மாதிரி என்ன பார்க்க வச்சு. அதுவும் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். எதுவுமே அன்ஆர்த்தடாக்ஸா இருந்த ரிவர்ஸ் ஸ்வீப் கூட அவன் பெருசா போனது ஒரு 2-3 ரிவர்ஸ் ஸ்வீப் அந்த மாதிரி தான் போனாங்க. பட் ஸ்டில் அவ்வளோ லைக் சான்சஸும் கொடுக்கல. விக்கெட் விடுறதுக்கான அந்த டாப் எட்ஜ் போயிட்டு கேட்ச் போறதுக்கான சான்சஸும் பெருசா கொடுக்கல. ஜேமி ஸ்மித்லாம் அவ்வளோ கண்ட்ரோல் ஆடிட்டு இருக்கிறான். அவன் பாட்டு தனி சொன்ன என்னன்னா போடு நான் ஆடினே இருப்பேன்ற மாதிரி. எனக்கெல்லாம் எப்படா ஆடுறான் இவ்வளவு நேரம். ஒரு உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஃபைண்ட் ஜேமி ஸ்மித் வந்து இங்கிலாந்துக்கு. ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அவர் ஜாஸ் பட்லர் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துட்டு இருக்கோம், இல்ல பேர்ஸ்டவ் பாத்துட்டு இருந்தோம். அவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி டெஸ்ட்டுக்குனே செஞ்ச பிளேயர் மாதிரி ஒருத்தன் ஜேமி ஸ்மித்னு ஒருத்தன் உள்ள வந்து ஆடுறான். அவ்வளோ கண்ட்ரோல் ஆடுறான். எப்படி இங்க சுப்மன் கில்ல நான் கண்ட்ரோலுக்கு சொல்றேனோ அதே மாதிரி அங்க ஜேமி ஸ்மித் சொல்லுவேன். மிடில் ஆஃப் த பேட்னா அவ்வளவு மிடில் ஆஃப் த பேட்ல ஆடிட்டு இருக்கிறான். அதுல வந்து 2 பேருமே அவுட் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் நியூ பால் வந்ததுனாலதான். இல்லன்னா 2 பேரும் அவுட் ஆயிருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுல ஆடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவனுக்கு ஒரு 5 ஓவர் பார்த்து ஆடி இருந்தாங்க நியூ பால் அப்படின்னா 200 ஆளுக்கு 200 போயிருந்திருக்கும். அவங்க 2 பேரும் சூப்பர். நீ சொன்ன மாதிரி ஜேமி ஸ்மித் பெஸ்ட் ஃபைண்ட். இன்னொரு பக்கம் வந்து ஹாரி புரூக் வந்து சூப்பரா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ரொம்ப சொதப்பலா ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் மேட்ச்ல பீஸ்டா ஃபார்ம் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பும்ரா வந்து விக்கெட் 0ல விக்கெட் எடுத்தாரு. ஆனா அது நோ பாலா போயிடுச்சு. ஆமா அத யூஸ் பண்ணி செஞ்சுரி அடிச்சிட்டான். 99 அவுட் ஆயிருப்பாரு. ஆமா 99 அவுட். கரெக்ட் 99 அவுட். சோ இப்படி ஒரு கண்ட்ரோல்ல ஒரு ஆடக்கூடிய 2 பேட்ஸ்மேனா எனக்கு ஹாரி புரூக் அண்ட் ஜேமி ஸ்மித் இருக்கிறாங்க. மத்தபடி பென் ஸ்டோக்ஸ், ஜோ ரூட் சீனியர் பிளேயரா இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடலாம். மத்தபடி ஏன்னா இப்போ ஆண்டர்சனும் இல்ல, இவரும் பிராடும் இல்ல, பவுலிங் யூனிட் ரொம்ப டம்மியா தெரியற மாதிரி இருக்குது எனக்கு. இந்தியன் பவுலர்ஸே நீங்களே சூப்பரா போடுறீங்களான்ற மாதிரி இருக்குது எனக்கு. கிறிஸ் வோக்ஸ் எல்லாம் ரொம்ப சுமாரு. அந்த மாதிரி ஸ்டோக்ஸ். நான் என்ன இது பண்ணேன், இந்த சைடு வந்துட்டு இந்த டங் அண்ட் கிரேசன் 2 பேர் இருந்தாங்கல்ல, அவனுக்கு 2 பேர் ஓரளவுக்கு நல்லா போடுறாங்க வோக்ஸ கம்பேர் பண்ணும்போது. இப்ப செகண்ட் மேட்ச்ல வந்து டங்குக்கு பதிலா தான் ஜாஃபர் ஆர்ச்சர் ஏய் ஃபூல் நீ டிராப் பண்ண வேண்டியது வோக்ஸடா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. அப்படி சீனியர் பிளேயர்ன்ற பார்க்கும்போது அவர் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இன்னும் நல்லா ஆடி தரணும். ஏன்னா 2 மேட்ச் ஏதாவது ஒரு மேட்ச் ஆட முடியல, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் இதா இருக்குன்னா பரவாயில்ல, 2வது மேட்ச் ஆடி தரணும். 2 மேட்சுமே நல்லா போட முடியல, ரொம்ப சுமாரான ஒரு பவுலிங்னா உனக்கு பதிலாக இன்னொரு ஒரு பவுலர் எடுத்துட்டு நான் டங்க உள்ள ஆட வச்சுட்டு ஜோஃபர் ஆர்ச்சர் உள்ள இறக்கிட்டு நான் உன்ன வெளியே எடுத்துருவேன். எனக்கு எதுக்கு? நான் டீம் ஜெயிக்கணும்னு பாப்பேன். நீ சீனியர் பிளேயர் நீ ஆடணும்னு பாப்பேனா டீம் ஜெயிக்கணும்னு பாப்பேன் நான். வாஸ்தவம் தான். இதுல இன்னொரு பிளஸ்ஸா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பென் டக்கெட் அண்ட் ஜாக் ராலி 2 பேரும் ஆனாங்க பயங்கர. அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்சோட செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க வந்து ஸ்கோரை சேஸ் பண்ணது அவ்வளவு கான்பிடண்டா போனது முக்கியமான ரீசன் வந்து பென் டக்கெட் அவ்வளவு சூப்பரா ஆடினாரு. அந்த பயங்கர கான்பிடண்டா அந்த ஒரு ஆளு 150 கிட்ட அடிச்சுட்டு போனான், 140 சம்திங் அதை அடிச்சான். அதுக்கப்புறம் சேஸ் பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. பட் செகண்ட் மேட்ச்ல 2 பேரையும் தூக்கிட்டாங்க.
சிராஜ் அண்ட் ஆகாஷ்தீப் வந்து 2 பேரும் ஆகாஷ்தீப் ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. அண்ட் அடுத்தது பார்த்தா அப்படின்னா ஓலிபாப் நடுவுல நம்பர் 3ல வந்து ஓலிபாப் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினாரு, செகண்ட் ஆமா மேட்ச் திருப்பி எப்படி நம்ம சொதப்ப வந்து ஆரம்பிச்சிட்டாரு. கருண் நாயரோட பிளேஸ் வந்து ஒரு ஆபத்துல இருக்கோ அதே மாதிரி வெளியே வந்து ஒரு பிளேயர் உட்காந்துருக்கான் அந்த இதுல ஆடினானே, ஐயோ இங்கிலாந்து பிளேயர் அந்த ஆர்சிபி ஓப்பனிங் வச்சு நம்ம லெஃப்ட் ஹேண்டர் ஐயோ ஃபில்சால்ட்டுக்கு பதிலா வந்து ஆடினானே கொஞ்ச நாள். விவான் ஜேக்கப்ஸ் எங்க ஊரு, எங்க டீம், உங்க டீம்ல ஐயோ ஜேக்கப் பத்தல் கரெக்ட் ஜேக்கப் பத்தல் ஜேக்கப் பத்தல் அந்த ஆள் வந்து நம்பர் 3க்கு வெளியே ரெடியா உட்காந்துருக்கான். இந்த மேட்ச்லயும் வந்து ஓலிபாப் தான் எனக்கு தெரிஞ்சு ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்லயே ஆடுனா அந்த ஆளை வந்து தூக்கிட்டு ஜேக்கப் பத்தல் தான் உள்ளார கொண்டு வருவாங்க. ஓலிபாப் தான் 11 சொல்லிட்டானுங்களே அவனுங்க, ஒரே ஒரு சேஞ்ச் தான், அதுக்கு பதிலா ஆப்சர். இந்த மேட்ச்லயே ஆடலனா அந்த ஆளு வந்து பொசிஷன் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப மோசமா தான் ஆடி இருக்காப்ல அந்த ஆளு. சோ அது அந்த ஆளு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பவுலிங்ல வந்து கிறிஸ் வாக்ஸ் வந்து மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பவுலிங்ல ஆனா பென் ஸ்டோக்ஸ் சூப்பரா போட்டாரு. பேட்டிங்ல சொல்லப்போனாலுமே பவுலிங்ல அவர் தான் ஏதோ கொஞ்சம் அந்த மூவ்மெண்ட் கிடைக்கிறது, கொஞ்சம் பிரில்லியண்டா பண்றது வந்து பென் ஸ்டோக்ஸ் தான் வந்து உருப்படியா பண்ணிட்டு இருந்தாரு. மத்தபடி வந்து அப்பப்போ டங் வந்து கொஞ்சம் நல்ல பிரில்லியண்டான பால் எல்லாம் போட்டு விக்கெட்ஸ் எடுத்தாரு. அதே மாதிரி கேஎல் ராகுல் செகண்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆனது சரியான பால், ஒரு மாதிரி ப்ரெடிக்டே பண்ணல இப்படின்றதுக்குள்ள உள்ள போய் போல்டு, சரியான பால், நல்ல இன்ஸ்விங்கிங் பால், அது சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி காசன் அவரும் போட்டாரு. பஷீர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஜடேஜா இந்த பக்கம் கண்ட்ரோல் கொடுக்க ட்ரை பண்ணாரோ அவரும் ட்ரை பண்ணாரு. பட் அவர் அளவுக்குலாம் எஃபெக்டிவா கண்டிப்பா இல்ல. பஷீர்லாம் வச்சு ஸ்பைடியா இருக்கட்டும் கில்லா இருக்கட்டும் வச்சு பிரிவிரின்னு பிரிச்சாங்க. எப்பதான் வருவாங்கன்ற மாதிரி வெயிட் பண்ணி ஆடிட்டு இருந்தானுங்க ரெண்டு பேரும். சோ ஆல்மோஸ்ட் இங்கிலாந்து டீம் பார்த்தா அப்படின்னா பவுலிங்ல வீக்கா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவங்க தான் வந்து அந்த வேலையை முடிச்சது அவங்க தான். 20 விக்கெட் அவங்க தான் எடுத்தாங்க, அதனால ஜெயிச்சாங்க. ஆனா செகண்ட் மேட்ச்ல அதை வந்து நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து அதை பண்ண விடல. பேட்டிங்ல வந்து ஜோ ரூட் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் ஹேஸ் டு ஸ்டெப் அப். ஏன்னா அவங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அந்த மிடில் ஆர்டர் அந்த கடைசி அந்த இவர் இருந்ததுனால, ஹாரி ப்ரூக் அண்ட் ஸ்மித் இருந்ததுனால தப்பிச்சாங்க. இல்லைன்னா ரொம்ப பெரிய ஹோலா இருந்திருக்கும் அது. சோ இவங்க ஆடாமலே ஆனா இவங்க ஸ்கோர் எடுத்துட்டாங்கன்றத பாசிட்டிவா ஒரு பக்கம் பார்க்கலாம். ஆனா இவங்க வந்தே ஆகணும். இவங்களும் ஆடாம இன்னொருத்தவங்களும் ஒரு 2 விக்கெட் சீக்கிரம் விட்டாங்கன்னா ஸ்கோர் வந்து 150 200 இவங்க முடிச்சிருவாங்க. சோ அதுதான் ஒரு பிரச்சனை. சோ இதெல்லாம் தான் ஓவரால் இங்கிலாண்டை பத்தி எங்களோட கருத்து. இங்கிலாண்டை பத்தி கொஞ்சம் தான் பேசியிருக்கோம், பட் இந்தியா பத்தி தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி நாங்க வந்தோம். ஸோ அதான் வந்து பேசியிருக்கோம். ஸோ இதான் போத் டீம். இங்கிலாந்து 11 வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதை பத்தி பேசுறதுக்கு பெருசா எதுவும் கிடையாது. ஸோ இது ஒரு பக்கம் 11, இந்தியா 11 ரெண்டுமே பார்த்துட்டோம். இதான் எங்களுடைய கருத்துக்கள் இந்த சீரீஸ் இப்போ வரைக்கும் நடந்தது வரைக்கும். அண்ட் அடுத்த மேட்ச் எப்படி போகுது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் வந்து ஃபுல்லா பேட்டிங் 100, 200, 400, 500 இப்படியே போயாச்சு. இந்த மேட்ச் தான் கொஞ்சம் லோ ஸ்கோரிங், கொஞ்சம் க்ளோஸ் கான்டெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தா ரொம்ப பயங்கர சூப்பரா இருக்கும். ஸோ லெட்ஸ் சி. இதுக்கு மேலே லாஸ்ட்ல தான் எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ஸ், WTC ஃபைனல்ஸ் அங்கே தான் நடந்துச்சுல. ஸோ அதுவும் வந்து பயங்கர க்ளோஸ் கான்டெஸ்டா போச்சு. சவுத் ஆப்பிரிக்கா சூப்பரா ஜெயிச்சாங்க, அதுக்கும் ஒரு மிகப்பெரிய கூடோஸ். ஸோ இதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு சூப்பரான மேட்சா பார்க்கணும்னு வந்து எதிர்பார்க்கிறோம். ஸோ அதை பத்தின எங்களோட கருத்துக்களோட இன்னும் ஒரு 5 days or 6 days கழிச்சு நாங்கள் வரோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, தேங்க்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி முடிஞ்ச காணிக்கை செலுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்காக இந்த வீடியோ